வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். விவிஆர் அவர்களின் மனக்கோலம் அத்தியாயம் 21. சந்தானம் படுத்த படுக்கையாக விழுந்தபோது சக்தி இழந்தான். மனம் எதையெல்லாமோ நினைத்து ஆத்திரப்பட்டது. மற்றவர்களுக்கு உதவி செய்தே பழக்கப்பட்டவன். பிறர் தனக்கு ஒத்தாசையும் சிசுரிசையும் செய்வதை விரும்பவில்லை. அவனுக்கு தெரியும், அந்த குடும்பமே அவனுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறது என்று. இனிமேல் அவன் என்ன கத்தினாலும் அழுதாலும் அவன் அறையிலே முடங்கி கிடக்க வேண்டியதுதான். சேஷன் தினமும் வந்து போவான். உதவி மேனேஜர் இல்லாததால் முதலாளியே தினம் தினம் வந்து கம்பெனி நிர்வாகத்தை கவனித்து கொள்கிறார் என்பதை அறிந்தபோது சந்தானத்துக்கு திருப்தியும் நிம்மதியும் ஏற்பட்டன. அவரும் ஒரு நாள் வந்து பார்த்துவிட்டு போனார். நம்முடைய வீட்டு சிப்பந்தி ஒருவனை உதவிக்கு இருக்கட்டும் என்று அனுப்பி வைத்தார். அவன் கந்தசாமி. வந்ததிலிருந்து பாகிருதி அம்மாளுக்கு எல்லா வேலைகளுமே குறைந்து விட்டதோ என்று தோன்றியது. கந்தசாமி மருந்து வாங்க வேண்டிய போது வாங்கி வந்து சந்தானத்தை கவனித்து கொண்டு அவனுடைய படுக்கையை தினம் தினம் உதறி போட்டு அவனுடைய தேவைகளின் போதெல்லாம் கை கொடுத்து அழைத்து சென்று தம்பி போல் உயிரை கொடுத்து வேலை செய்தான். காலையிலும் மாலையிலும் ஜானா அவன் அருகே உட்கார்ந்து கொண்டாள். தினசரி வாழ்க்கையில் நடக்கும் சாதாரண சம்பவங்கள் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கண்ணும் காதும் வைத்து அவன் சிரிக்க வேண்டும் என்றே ஒரே ஆசையுடன் கதைகள் அளந்து வந்தாள். பகல் நேரத்தில் கமலா அவனுக்கு மருந்து கொடுப்பதிலும் ஆகாரம் கொடுப்பதிலும் கவனம் செலுத்தினாள். சீதா முடிந்த போதெல்லாம் அவனை பார்த்து விசாரித்து விட்டு போனாள். அவர்களெல்லாம் காட்டிய அன்பு ஆதரவு காரணமாக சந்தானம் ஒரு வினாடி கூட தான் ஒரு அனாதை இல்லை என்ற எண்ணத்தில் மாய்ந்து விடவில்லை. 3 வாரங்கள் அவனுக்கு 3 யுகங்களாக தோன்றின. மெல்ல மெல்ல குணமடைந்து விட்ட அவன் இன்னும் 2 வாரங்கள் பூரண ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் கட்டளையிட்டார். ஆனால் அவனால் பூரண குணம் அடைந்த பின் 4 நாட்களுக்கு மேல் வீட்டில் இருக்க முடியவில்லை. வர வர வீட்டில் இருக்கிறவர்களுடைய பணியுடைகள் பெரும் சுமையாக கனத்தன. அவன் அவர்களுக்கு கடன் பட்டு விட்டதாகவே எண்ணினான். இந்த எண்ணம் வேறு அவனை தவிக்க வைத்தது. அவன் பாகிருதியின் குடும்பத்துக்கு 10 ஆண்டுகளாக செய்து வந்திருக்கும் பற்பல உதவிகளுக்கு இந்த ஒரு அற்ப சிசுரிசை ஈடே ஆகாது என்று சீதா என்னதான் சொன்னாலும் அவனால் அதை ஏற்க முடியவில்லை. அவனுடைய ஆண் மனம் சமாதானமடையாமல் குன்றி போயிற்று. ஒரு புதன்கிழமை காலை 7:30 மணி இருக்கும். சந்தானம் குளித்து கொண்டிருந்தான். வீட்டு வாசலில் பிரம்மாண்டமான கார் ஒன்று வந்து நின்றது. அதை ஓட்டி வந்தவன் எந்த விதமான அவசரமும் தனக்கு இல்லை என்பதை கூறுவது போல் மெதுவாக இறங்கி படியேறி வந்தான். அப்போது பாகிருதி அம்மாள் தன் வேலையில் ஈடுபட்டிருக்க ஈரமான தலையை விரல்களால் அணைந்து கொண்டே விசாரிக்க வந்தாள் சீதா. கமலாவும் ஜானாவும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தார்கள். வந்தவன் தயங்கி கொண்டே, சந்தானம் இந்த வீட்டில் தானே இருக்கிறார் என்று கேட்டான். ஆமாம், குளிக்கிறார், உட்காருங்கள் என்றாள் சீதா. வந்தவனுக்கு சந்தானத்தின் வயதுதான் இருக்கும். அவனுடைய கோலமே அலாதியாகப்பட்டது சீதாவுக்கு. ஒற்றை நாடியான உடம்பில் வேஷ்டியும் ஜிப்பாவும் தரித்திருந்தான். தலையை வாரி கொள்ள வேண்டிய எண்ணம் அவனுக்கு இல்லை என்பதை அவனுடைய நெற்றியில் புரண்ட கிராப்பு எடுத்து காட்டியது. பரந்த நெற்றியும் நீண்ட அவசரமாக இறங்கிய மூக்கும் கூர்மையான நாசி நுனியும் அவனுடைய முகத்தின் அலாதி தன்மையை விளக்கின. அவன் பார்த்த பார்வையில் ஆர்வத்தை காட்டிலும் அசுரத்தையே பிரதிபலித்தது. 1,00,000 பேர்களிடையிலும் இவன் தனியாக நிற்கக்கூடியவன் என்று சீதா நினைத்தாள். அவன் அழகில்லாதவன், ஆனால் பிறரை தன்பால் இழுக்கும் காந்த சக்தி அவனிடம் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. இல்லாவிட்டால் அவள் ஏன் இன்னும் உள்ளே போகாமல் அங்கேயே அறைக்கு வெளியிலே நின்று கொண்டிருக்க வேண்டும்? சந்தானம் மெதுவாக காதுகளை துடைத்து கொண்டே வந்தான். முகத்தில் முத்து முத்தான நீர் அங்கும் இங்குமாக தங்கி நின்றது. உங்களை தேடிக்கொண்டு ஒருவர் வந்திருக்கிறார் என்றாள் சீதா. தன் அறையில் உட்கார்ந்திருப்பவரை பார்த்ததும், ஹலோ ரவி, சவிக்கியமா? ரொம்ப அபூர்வமாக இருக்கே என்றான். நான் 2-3 மாதமாக ஊரிலே இல்லை. நேற்று தான் தில்லியிலிருந்து வந்தேன். அப்பா சௌக்கியமா? இப்போ ஏதோ தேவலை. அவர் தான் சொன்னார் உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை என்று. அவரை டாக்டர் கொஞ்சம் நாளைக்கு நகரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதனால்தான் அவர் வந்து பார்க்கவில்லை. மேலே பேச்சை தொடர்வதற்கு முன் சீதாவை ரவிக்கு அறிமுகப்படுத்தினான் சந்தானம். இவள் இந்த வீட்டின் மூத்த பெண் சீதா. ரவி, நீ 1000 மேனாட்டு நாவல்களும் கவிதைகளும் கரைத்து குடிக்கிறாயே, அதிலெல்லாம் உனக்கு பொறுமையின் அர்த்தம் சரியாக கிடைத்திருக்காது. அதன் அர்த்தமே இவள்தான்.
ஏதேது உன் அறிமுகமே ஆளை அசைக்கிறதே என்று சிரித்தான் ரவி. இதோ வருகிறேன் என்று சீதா உள்ளே செல்ல முற்படவும், ரவி காப்பி கொண்டு வரத்தான் போகிறீர்கள் என்றால் எனக்கு தேவையில்லை என்றான். ரவி காப்பி சாப்பிட மாட்டான், ஒரு பைத்தியம் என்றான். டீ? அவனுக்கு காப்பி, டீ, கொக்கோ ஒன்றும் தெரியாது. அப்போ கொஞ்சம் பால் சாப்பிடுங்கள் என்றாள் சீதா. மோர் இருக்கிறது இல்லையா? தண்ணீர் விடாமல் 1/2 டம்ளர் மோர் தாருங்கள். நீங்கள் இவ்வளோ உபசாரம் செய்கிறதுக்கு வேண்டாம்னு சொல்லவில்லை. அடுத்த நிமிஷம் சீதா ஒரு வெள்ளி டம்ளரில் மோர் கொண்டு வந்தாள். ரவி வாங்கி கொண்டான். வெள்ளி டம்ளரை பார்த்த போதே சந்தானத்தின் மனதில் அது கல்யாணத்தை உத்தேசித்து வாங்கின டம்ளர் என்ற நினைவு பிறந்தது. மோர் ரொம்ப ஜோர் என்ற அவன், உன்னை பார்த்தா ரொம்ப நாளாயிரத்து இல்லை, 7-8 மாதம் இருக்காது என்று சந்தானத்திடம் கேட்டான். இருக்கும், போன வருஷம் ஆயுத பூஜையின் போது பார்த்தது. ஆமாம், எனக்கு மெட்ராஸே வர வர பிடிக்காமல் போய்விட்டது. ஏன்? உனக்கு வேண்டியது லைப்ரரி தானே? யூனிவர்சிட்டி லைப்ரரி, கன்னிமரா லைப்ரரி, இந்த 2ம் போதாதா? அதெல்லாம் சரிதான், ஆனால் அப்பாவின் தொந்தரவு சகிக்கவில்லை. என்ன சொல்கிறார்? பிசினஸை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம், கல்யாணம் செய்து கொள்ளணுமாம். உன் நிலையில் உன் வயசுக்கு செய்ய வேண்டியது தானே 2ம். எனக்கு அப்படி தோன்றவில்லை. அப்பாவுக்கு பணம் ஒன்றுதான் குறி. ஹார்ட் அட்டாக் வந்தப்புறம் இனிமேல் தாம் அதிக நாள் இருக்க மாட்டோம் என்ற பயம் வேற அவருக்கு தோன்றிவிட்டது. ஹார்ட் அட்டாக் வந்தப்புறம் ஒரு நாள் வந்திருந்தேன், ஆனால் என்னை அனுமதிக்கவில்லை உள்ளே. யார்? ராஜா இருந்தானோ? ஆமாம், ராஜாங்கம்தான். உன் நண்பனாச்சே அவன். என் நண்பன் என்கிறதை விட அப்பாவின் அந்தரங்க காரியதர்சி என்ற ஹோதாவில் தான் அவன் இருக்கிறான். முன்மாதிரி நாங்கள் 2 பேரும் அடிக்கடி சேர்ந்து கூட இருக்க முடியறதில்லை. ஆமாம், சௌக்கியமா? அகிலா எப்படி இருக்கிறாள்? சௌக்கியம்தான். அகிலாவுக்கு உன்மேல் அசாத்திய கோபம். வரட்டும், பார்த்து கொள்கிறேன் என்று கருவி கொண்டிருக்கிறாள். அசடு என்று சிரித்த சந்தானம், இன்னும் பச்சை குழந்தைன்னு நினச்சிட்டு அவள் என்றான். ரவி மெதுவாக எழுந்தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ ஃப்ரீயாக இருப்பியா என்று கேட்டான் அவன். ஓஎஸ், என்ன வேணும்? உன்னோட சில முக்கிய காரியங்கள் எல்லாம் பேசணும். ஏன்? உன் அட்வைஸை கேட்கணும். நான் பங்களாவுக்கு வரணுமா? நோ, தேனாம்பேட்டை பஸ் ஸ்டாப்பில் சரியாக 8 மணிக்கு இரு. நான் வந்து பிக்கப் பண்ணுறேன். இந்த சமாச்சாரம் வெளியே தெரிய வேண்டாம். நான் வரட்டுமா? வருகிறேன் மிஸ் சீதா. சந்தானம் கார் வரை வந்து அவனை வழி அனுப்பினான். சீதா தன் மனதில் பதிந்து விட்ட அந்த அலாதி முகத்தை பார்த்து கொண்டே நின்றாள். சந்தானம் மீண்டும் உள்ளே வந்ததும், நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே ரவின்னு, இவர் தானா அது என்று கேட்டாள். ஆமாம், என் அப்பாவும் இவருடைய அப்பா கிட்ட தானே வேலை பார்த்தார். ஆமாம், கோதண்டராமன். அதை ஏன் ஞாபகப்படுத்தி கொள்கிறாய் இப்போது? ஏதாவது ஒன்றிலிருந்து தான் அது சம்பந்தமான நினைவுகள் சிதறி கொண்டு வரும். ரவியின் அப்பா கோதண்டராமன். கோதண்டராமனின் அந்தரங்க காரியதர்சி என் அப்பா. அப்புறம் அந்த அப்பா நிச்சயம் செய்து கடைசியில் நடக்காத கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு பின் இந்த கல்யாணம், இதுவும் தடைப்பட்டது. இப்படி அலையாய் ஒன்றன் பின் ஒன்றாய் முடிவே இல்லாமல் மனம் மேய்ந்து கொண்டே போகும். அப்புறம் உனக்கு ஏது நிம்மதி சீதா? வெறுப்புடன் சிரித்தாள் அவள். என்னால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை என்றாள். ஜானா போல நீயும் வெளியுலகில் மோகம் காட்ட வேண்டும். அதிலே மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். சினிமா, நாடகம், கச்சேரி, கடற்கரை என்று எல்லாவற்றிலும் ஈடுபாடு இருக்க வேண்டும். தன்னைத்தானே மறக்கத்தானே இவையெல்லாம் இருக்கு. தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ள என்று சொல்லுங்கள். இதெல்லாம் வெறும் போதைகள். அந்த சமயத்திலே ஒரு கிளுகிளுப்பு, அப்புறம் இரட்டிப்பு வேதனை. இவற்றையெல்லாம் தினம் பார்த்து கொண்டிருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று பார்க்கிறவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் சந்தோஷம் என்கிறது இதுதானா? சந்தோஷம்னா என்னன்னு சொல்கிறாய் நீ? அது மன நிம்மதியின் பிரதிபலிப்பு, அமைதியான உள்ளத்தில் பூக்கிற பூக்களின் நறுமணம். சொல்ல போனால் எந்த மனிதனும் சந்தோஷத்தை அனுபவித்ததே கிடையாது. ஆசா பாசங்களும் கோபதாபங்களும் தினசரி வாழ்க்கையில் கண்கூடாக இருக்கும்போது, இவையெல்லாம் மனத்தை போட்டு உலுக்கி அழ வைக்கும்போது பூக்கள் பூக்க உரம் ஏது? நீ சொல்றதை பார்த்தால் முற்றும் துறந்த ஞானிகளின் மோன நிலைதான் சந்தோஷம் என்கிறாயா? என்ன சந்தேகம்? அதுதானே ஆனந்தம். நம்ம வாழ்க்கையிலே அதை எட்டி பிடிக்க வேண்டும் என்றுதான் வேதங்கள் கோஷிக்கின்றன, கீதை சொல்கிறது. எல்லாத்துக்கும் வேறாக இருக்கிற ஆசையை நம்மால் ஒதுக்க முடிவுகிறதில்லை. அதுக்கு காரணம் பக்குவப்படுத்தி கொள்ள தெரியாத மனம். ஏதேது
ஒரேடியாய் தத்துவத்தில் இறங்கிவிட்டாய் சீதா. இங்கே வந்தானே ரவி, இவன் ஒரு புஸ்தக வெறியன். காசியிலே 10 வருஷங்கள் படித்தவன். இந்தியாவில் அவன் பார்க்காத இடம் இல்லை. ஊருக்கு ஊர் அமைப்பிலே வித்தியாசம் இருந்தாலும், வாழ்க்கை முறைகள் மாறுபட்டாலும், மனித இனத்தில் அடிப்படையான குணங்கள் மாறாது என்று எத்தனையோ பேர் சொல்லிவிட்டு போன உண்மையையே இவனும் சொல்லி கொண்டிருக்கிறான். இவனுடைய அப்பாவும் இவனும் எதிர் துருவங்கள். அவர் பணத்தின் காலடியில் கிடைக்கிறார். பணத்தை காலால் உதைக்கிறேன் என்கிறான் இவன். தெய்வ நம்பிக்கை உண்டு, ஆனால் எதற்கும் தெய்வத்தையே நம்பியிருப்பது அறிவீனம், மனிதனின் பலகீனம் என்று கத்துவான். சரி சரி, நான் எங்கேயோ நேரத்தையும் மறந்து போய் கொண்டிருக்கிறேன். ஆஃபீஸுக்கு நேரமாயிடுத்து. சீதா மைல்ல உள்ளே சென்றாள். முதலாக வாழ்க்கையில் ஒருவன் அவளுடைய உள்ளத்தில் புகுந்து விட்டதை உணர்ந்து அவள் திடுக்கிட்டாள். பல மாதங்களுக்கு பிறகு திடீர் என்று ரவி பார்க்க வந்தது ஆச்சரியத்தை தான் அளித்தது சந்தானத்துக்கு. எதை பற்றி இருவரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று பேசப் போகிறார்கள்? கோதண்டராமனுக்கு இருதய கோளாறு உண்டான போது அவன் ஊரிலேயே இல்லையே. அவன் இருப்பான் என்ற எண்ணத்தில்தான் பாக்கிய நிலையத்திற்கே சந்தானம் சேர்ந்திருந்தான். அங்கு ராஜாங்கம் என்றும் போல் தனது அதிகாரத்தை பிரயோகித்து கொண்டிருந்தான். பெரியவரை யாரும் பார்க்கக்கூடாது என்று அவனே ஒரு ஆணையிட்டு அமுலாக்கி கொண்டிருந்தான். சந்தானத்தால் ரவியின் தாயாரையும் அகிலாவையும் கூட பார்க்க முடியவில்லை. இருவரும் கோதண்டராமன் இருந்த அறையிலே இருந்தார்கள். இது நடந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் மேல் ஆகிவிட்டன. தந்தை ஆபத்தான நிலையிலிருந்தும் ஏன் உடனடியாக ரவி வராமற் போனான் என்று சந்தானம் நினைத்து பார்த்தான். ஒன்றும் விளங்கவில்லை. ஒருவேளை ஊராக திரிந்து கொண்டிருப்பதே பழக்கமாகி போய்விட்ட ரவியின் அப்போதைய விலாசம் தெரியாமற் போயிருக்கக்கூடும். அல்லது தந்தையோ தபாலோ சென்ற நேரத்தில் அவன் அந்த ஊரிலேயே இல்லாமல் இருந்திருக்கலாம். கம்பெனி அடைந்த பின் நித்திய வேலைகளில் கவனம் செல்லவே அவன் ரவியை மறந்தான். 1 மாத லீவுக்கு பிறகு அவன் வேலையில் மீண்டும் சேர்ந்தபோது இதுவரையில் உணர்ந்தறியாத சுமையை அவன் உணர்ந்தான். ஃபைல்கள் குவிந்திருந்தன. எத்தனையோ கம்பெனிக்கு வரவேண்டிய பணத்தை பற்றி எழுத வேண்டியிருந்தது. உடம்பின் சக்தி வேறு. டைஃபாய்டுக்கு பிறகு வெகுவாக குறைந்திருந்தது. தன் சக்தியை மீறி அவன் உழைக்க வேண்டியிருந்தது. அவ்வப்போது அவன் அறிந்தின பழரசங்களும் ஹார்லிக்ஸும் தற்காலிகமாக தெம்பளித்தன. அன்று மாலை சுமார் 5:30 மணிக்கு ஸ்டேஷன் வரலாமா சார் என்று கேட்டுக்கொண்டே வந்தான். சந்தானத்துக்கும் அலுப்பாக இருந்தது. நாள் முழுதும் ஃபைல்களை படித்தும் ஃபோனில் அழைத்தவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லியும் அவன் பொறுமை இழந்து போயிருந்தான். ஸ்டேஷன் வந்தாலே பேச்சு ஆயாசத்தை போக்கும் டானிக்காக அமையும் என்று அவனுக்கு தெரியும். வாயேன், உட்கார். முதலாளி தினம் வந்து போனாரே தவிர எதையும் தொடவில்லை சார். எந்த ஃபைலையும் பிரித்தாலும் இதை சந்தானம் வந்து பார்க்கட்டும், இதை பற்றி அவனுக்கு தான் தெரியும் என்றெல்லாம் சொல்லி வைத்து விடுவார் என்று அவன் மேஜையின் மீது இருந்த காகித குவியலை பார்த்து கொண்டே சொன்னான். சந்தானம் பதில் சொல்லவில்லை. சார், எனக்கு டைஃபாய்டு வந்த பிறந்தான் நான் இப்படி பருத்து போயிட்டேன். டைஃபாய்டு வந்தாலே உடல் பருத்து விடுமாமே. உன் டைஃபாய்டுக்கு முன்னாலே நீ ஒத்தை நாடியாகவா இருந்தாய்? அப்போ இரட்டை நாடி, இப்போ 4 நாடு என்று சிரித்த அவன், சார், ஒரு வழியாக ரகுபதியின் விஷயம் முடிஞ்சது என்றான். என்னாச்சு? நான் கேட்கவே மறந்துட்டேன். இந்த ஆஃபீஸ் தொல்லையிலே முந்தா நாள் ராத்திரி தான் 2 வக்கீல்களையும் வச்சுண்டு டாக்குமெண்ட்டை டிராஃப்ட் செய்தோம். என்னன்னு? பையன் பேரிலே புதிராஜிதமாக வந்த சொத்திலே பாதியை எழுதி வச்சிருக்கான். அவளுக்கு மாதம் 150 ரூபாய் அனுப்பணும். அப்போது அவள் ஊருக்கு திரும்பி போகிறாளா? அவளுக்கு இஷ்டமானால் சென்னை வீட்டிலே இருந்து கொள்ளலாம். அதை பற்றி அவள் இன்னும் தீர்மானம் சொல்லலை. ஆனால் ரகுபதி அவள் ஊருக்கே போகட்டும் என்கிறான். முதல்ல விவாகரத்துன்னு ஆரம்பித்தான். சாரதா அது மட்டும் முடியாதுன்னு ஒரேடியாக சொல்லிவிட்டாள். அவன் மனசு மாறும்னு இன்னும் அந்த பைத்தியம் நம்புகிறது. என்னை வாயிலே வந்தபடி ரகுபதி ஏசினான். இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் என்று காரியம் ஆகிற வரையில் பேசக்கூடாதுன்னு நானும் வாயை திறக்காமல் இருந்தேன். கோபுவை டாக்டருக்கு படிக்க வைக்க போகிறதாக சாரதா சொல்லிட்டு இருக்கா. ஏதோ அவளுக்கு முடிஞ்சுது. அதுக்கு காரணம் அலைமேல் அம்மாள் தான் என்றான் சேஷன். பிறகு அவளையும் பார்த்தேன். என்ன மாமி, எனக்கு ஏதாவது நல்ல பெண் கிடைப்பாளானா கேட்டேன்.
நான் கிண்டல் செய்கிறேன்னு அவள் முகத்தை கடுவன் பூனை மாறி காட்டி விட்டு போய்விட்டாள் என்றான். ஏன், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசையாக இருக்கா? யாருக்கு தான் சார் ஆசை இருக்காது? ஆனால் நான் ஆசைப்பட்டு என்ன புண்ணியம்? என்னை பார்க்குறவா ஆள் அழிச்சா 4 ஆள் பண்ணலாம் என்கிறா. ஒருத்தன் கையை தொட்டு பார்த்து உள்ளே எலும்பு இருக்கான்னு சிரிக்கிறான். இந்த மூளை சதையை கண்டாலே எந்த பொண்ணும் ஓடிவிடுவாளே. உன்னை பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்குது என்று சிரித்தான் சந்தானம். இதில் பரிதாபப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். அவனவன் வந்த வழி. பாருங்களேன், சீதாவின் கல்யாணம் நடந்துவிடும் தானே எல்லோரும் கடைசி வரை நம்பியிருந்தீர்கள். ரகுபதியும் அலமேல் அம்மாளும் கூட அது நின்று விடும்னு எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அது என்னைக்கு நான் பொறுமையின் பொக்கிஷம் மாதிரி இருக்கிற சீதாவை பார்த்தேனோ அன்னைக்கே மனசில் நிச்சயம் பண்ணிவிட்டேன். இந்த பெண் கழுத்திலே தன் கருங்காலி கையாலே இந்த ரகுபதி தாலியை கட்ட மாட்டான்னு. பாவம் அந்த பெண். அடிநாளிலே எத்தனை கஷ்டப்பட்டிருக்கு. நீ என்ன சொல்கிறாய்? அவனவன் விதி என்கிறேன். இல்லாவிட்டால் சீதையை காப்பாற்றுறதுக்கு பகவான் என்னை தேர்ந்தெடுப்பானேன்? நீங்கள் யாரும் பார்த்திராத சாரதா எங்கள் ஊர் பெண்ணாக இருப்பானேன்? எல்லாம் விதி சார், விதி. நாம் என்னமோ அதை பண்ணிவிட்டோம் இதை பண்ணிவிட்டோம்னு குதிக்கிறோம். யாரும் ஒன்றும் செய்யலை. எல்லாம் அந்த ஈஸ்வரன் டைம் டேபிள் போட்டுண்டு பட்டனை அழுத்துக்கிற மாதிரி நடத்துகிறான். அடே அப்பா, உனக்கு ஈஸ்வர விசாரம் இவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாதே. எனக்கு ஈஸ்வர பக்தியும் உண்டு, லௌகிகத்திலே ஆசையும் உண்டு. இன்னும் சொல்ல போனால் அக்கிரமமாக சம்பாதிக்கணும் என்கிற வெறி கூட சில சமயங்களில் வந்துவிடும். பாருங்களேன், சீதாவை வச்சுண்டு ரகுபதியை பிளாக்மெயில் பண்ணலாமான்னு கூட ஒரு எண்ணம் எழுந்து மனசை ஆட்டி வச்சுது. ஆனால் என்னமோ எனக்கே புரியாதபடி இரக்கம் அவளை காப்பாற்றியது. குறைஞ்சது 5000ஆவது அவன்கிட்டேருந்து கறந்திருப்பேன். இப்போ அது நஷ்டம். நீ பெரிய தியாகி என்று சிரித்த சந்தானம் திடீரென்று சொன்னான். ஏன் இந்த சீதாவையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ரகுபதி அப்படி பிடிவாதமாக இருந்தான்? இந்த கேள்வி என் மனசை விட்டு போகவே மாட்டேன் என்கிறது. உன்னால் பதில் சொல்ல முடியுமா? உங்கள் மனசில் பிறக்கிற சந்தேகங்களை தீர்த்து வைக்க என்னால் எப்படி சார் முடியும் என்று கேட்டு சேஷன் எழுந்தான்.